பார்க்க போகிறோம். ஹெச்ஐவியில் வந்து என்னது இருக்குன்னா, ஹெச்ஐவியில் வந்து ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அக்வர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி இது வந்து ரீட்ரோ வைரஸ் தட் அட்டாக் தி இம்யூன் சிஸ்டம், எஸ்பெஷலி வந்து CD4 T செல் வந்து அட்டாக் பண்ணுது. CD4 T செல் அந்த லிம்போசைட்டில் வந்து அட்டாக் பண்ணி ஒரு இம்யூனோ டெஃபிஷியன்சியாக இருக்குது. இது வந்து அக்வர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வந்து இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ஹெச்ஐவி தான் வந்து அக்வர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸு. தீஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை தி சிவியர் இம்யூனோ சப்ரஷன் அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தான் இருக்குது. காசியேட்டிவ் ஏஜென்ட்னு தனியாக போட்டுக்கணும். காசியேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன போடலான்னா, இப்போ காசியேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து காசியேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து என்னது இருக்குதுன்னா, மோஸ்ட் காமனாக வந்து HIV1 HIV2 இருக்குது. HIV1 தான் வந்து 95% வந்து இருக்குது. குளோபலி வந்து வைடு ஸ்ப்ரெடாக இருக்குது. அண்டு HIV2 வந்து இது வந்து லெஸ் காமன். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட்னாலையும் பிளட் ப்ராடக்ட்னாலையும் வெர்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மதர் டு ஃபீட்டஸ்னாலையும் நெக்ஸ்ட்டு வந்து மதர் டு ஃபீட்டஸ்னாலையும் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிமல் எக்ஸ்போஷர் அதுக்கேற்ற மாதிரி உள்ள எக்ஸ்போஷர் அதாவது நீடலுக்கப்புறம் இன்ஜுரி அந்த மாதிரி ஆக்குபேஷனலுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஷர்னாலையும் அதர் வந்து ரேர் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் வந்தது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்போனா வந்து காசிவேட்டிவ் ஏஜென்ட்டு டெஃபினிஷனு ரெட்ரோவைரஸ்னால் வருது. காசிவேட்டிவ் ஏஜென்ட்ஸு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பேத்தோஜெனசிஸ். ஹெச்ஐவி என்டர் இன்டு த பாடி இந்த சீமன் பிளட் ஆர் வெஜினல் ஃப்ளூயிட்னால வந்து இந்த டார்கெட் செல் ஆஃப் ஹெச்ஐவி CD4 T செல்லில் வந்து மேக்ரோஃபேஜில் போய் அதுக்கப்புறம் வந்து CD4 T செல் மேக்ரோஃபேஜ் போய் டென்ட்ரைட்டிக்ஸில் வந்து மோனோநியூக்ளியோசைட்டாக இருக்குது. CD4 ரெசப்டாரில் போய் CCR அதுக்கப்புறம் வந்து CXCR4 இருக்குது. அண்ட் GP120 அண்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் தி கிளைகோப்ரோட்டீன் ஃபவுண்ட் ஆன் HIV எக்ஸ்போஸ்டு பைண்ட் டு தி CD4 ரெசப்டாரில் வந்துருக்குது. It binded to the induced conformal changes in the exposure CCRS binding site GP120 இருக்குது. இது வந்து GP120 CCR வந்து GP41 ப்ரோட்டீன் வந்து அச்சீவ் பண்ணுறது. இது வந்து GP வந்து ஹார்போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவியில் வந்து ஹார்போனாக இருக்குது. ஹெச்ஐவியில் வந்து CD4 T செல் தான் வந்து இதாக வருது. அதில் வந்து ஹார்போன் இது வந்து ஃபியூசஸ் டு தி வைரல் வந்து பேத்தோஃபிசியாலஜியில் வந்து இருக்குது. இந்த ஃபியூஷன் வந்து போரில் போய் ஒரு விஷுவல் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் எய்தர் ஹோஸ்ட் செல் சைட்டோபிளாசமாக இருக்குது. வைரல் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் ஆஃப் ஹெச்ஐவி வந்து இட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA டு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வரைக்கும் போகி அதுக்கப்புறம் வந்து வைரல் டிஎன்ஏவாக வந்து மாறுது. ஹோஸ்ட் டிஎன்ஏ மாறுது. ஒரு ப்ரோவஸ் அதுக்கப்புறம் லேட்டன்ட் பிகம் டு த ஆக்டிவாக மாறி இந்த வைரல் RNA வந்து டிரான்ஸ்ஃபர் டு தி அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபராக வந்து மாறுது. இந்த வைரல் டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபராக மாறி அந்த ப்ரோட்டீன் அண்ட் என்சைம் அந்த RNAலாம் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரேப்பிடாக வந்து இது வந்து ஒரு வைரல் ஹோஸ்ட் செல்லில் வந்து எக்ஸ்போஷர் ஆகி இந்த வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து லிம்ஃப் நோட் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. லிம்ஃப் நோட் வழியாக போகுது CD4 T செல் வழியாக. ஆக்டிவ் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து லிம்ஃப் நோடு CD4 T செல்ஸ் டிப்ளிகேட்டட் டு தி CD4 T செல்ஸ் ரெப்ளிகேட்டட் அப்போப்டோசிஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்ஃபெக்டட் CD4 T செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இம்யூன் மீடியேட்டட் அதுக்கப்புறம் வந்து சைட்டோடாக்சிசிட்டி வந்து CD8 T செல்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அ ரிசல்ட் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ரெகுலேஷன் ஆஃப் த ஃபார்மேஷன் CD4 T செல் வந்து CD4 T செல் ஃபங்க்ஷன் இஸ் லீட் டு இம்பேர் ஆக்டிவேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து இம்பேர் ஆக்டிவேஷன் ஆஃப் B செல் அண்ட் CD8 T செல் இருக்குது. குரோனிக் அதுக்கப்புறம் இம்யூனோ ஆக்டிவேஷன் அண்டு கான்ட்ரிபியூட்டட் ஆஃப் தி சைட்டோபிளாஸ்மிக் வந்து இருக்குது. இப்போ வந்து ப்ரோக்ரெசிவ் வந்து எய்ட்ஸ் வந்து குரோனிக் இன்ஃபெக்ஷனால் ஒரு டிஸ்ரெகுலேஷன் வந்து மாறி இந்த மாதிரிலாம் வருது. இது வந்து சிவியர் இம்யூனோ சப்ரஷனால் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஹெச்ஐவி வந்து வருது அப்படின்னா வந்து
ஒரு ஹெச்ஐவியோட சைக்கிள் இப்படி வந்து உள்ளே வருது. இந்த ஹெச்ஐவி வந்து இப்படி இதுலேருந்து வந்து உள்ளே வருது. இந்த ரிசெப்டாரில் போய் அதுக்கப்புறம் இதில் பைண்ட் ஆகின பிறகு அதுக்கப்புறம் ஆர்என்ஏ போய் ஆர்என்ஏ டிஎன்ஏ மாறி அதுக்கப்புறம் வந்து ப்ரோவைரல் ஆர்என்ஏவாக போய் இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து செல் நியூக்ளியஸ்குள்ளே போய் இந்த செல் நியூக்ளியஸ் வந்து எம்ஆர்என்ஏவும் அதுக்கப்புறம் வந்து ஜீனோமிக் ஆர்என்ஏவும் மாறி இது வந்து வைரல் ப்ரோட்டீனாக வந்து செக்ரேட் பண்ணுது. இது வந்து வைரல் ப்ரோட்டீனாக செக்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்என்ஏ போய் செல் மெம்பரேனாக போய் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வைரல் ஹெச்ஐவி வைரஸாக வந்து மாறுது. இது சொல்கிறாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் அக்யூட் ஹெச்ஐவி அப்படின்னு ஒன்று படிக்கலாம். அதுக்கப்புறம் அக்யூட் ஹெச்ஐவின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குரோனிக் ஹெச்ஐவி ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜ்னு ஒரு குரோனிக் ஹெச்ஐவின்னு இருக்குது. அக்யூட் ஹெச்ஐவி குரோனிக் ஹெச்ஐவின்னு ரெண்டாக வந்து பிரியுது. அதுக்கப்புறம் வந்து அக்வர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸ் தனியாக பிரியுது. இப்போ வந்து பார்க்க போகிறோம் அக்யூட்டு குரோனிக்கு எய்ட்ஸ் வந்து 3 டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து அக்யூட் வந்து என்ன பண்ணுதுன்னா அக்யூட் வந்து நார்மலாக என்ன பண்ணும் நார்மலாக வந்து 2 to 4 வீக்கில் வந்து இருக்கும் இந்த எக்ஸ்போஷர். ரீட்ரோவைரல் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் வரலாம், லிம்ஃபோடினோபதி லிம்ஃபோட் எம்பாலிசம் இருக்கும், ஃபெரிஞ்சைட்டிஸ் தொண்டை வலிக்கும், ரேஷஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து மயால்ஜியா ஆர்த்ரால்ஜியா வந்து இன்ஃப்ளமேட்ரி இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் காசஸ் மசில் பெயின் வந்து வந்திருக்கும், ஹெட்டேக் இருக்கும், டிஸ்னியா இருக்கும், மியூக்கோஸாவில் வந்து அல்சரேஷன் இருக்கும். டியூரேஷன் பீரியட் வந்து 1 to 2 வீக்ஸ் வந்து இருக்கும். ஏசிம்டமேட்டிக்கில் வந்து குரோனிக் ஹெச்ஐவி இது வந்து டைமிங் வந்து செவரல் இயர்ஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வந்து நான் அப்சர்வபிள் சிம்டம்ஸாக இருக்குது. வைரல் லோடு வந்து இருக்கும், சிடி கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டைம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் டைம் வந்து அக்கர் இன் தி டைமிங் CD4 கவுண்ட் ஃபால் டவுன் 500 எல்லாம் வந்து மாறுது. இப்போ சிம்டம்ஸ் வந்து சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், நைட் ஸ்வெட்டிங்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸு, ஃபெட்டிகு, அதுக்கப்புறம் அந்த இது ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, கப்போசி சார்கோமா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இருக்குது. இப்போ வந்து ஹெச்ஐவி அசோசியேட்டட் இடியோபத்திக் த்ரோம்போசைட்டோபினியா அதுக்கப்புறம் பர்பியூரா வந்து இருக்குது. எய்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோமில் வந்து டைமிங் இஸ் அக்கர் CD4 கவுண்ட் வந்து CD4 கவுண்ட் வந்து பிலோவில் இருக்கும். அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வந்து சிவியராக இருக்குது, வெயிட் லாஸாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் தனியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா சூடோகப்சைட்டு கேண்டிடியாசிஸ், டியூபர்குலோசிஸ், லிம்ஃபோமா, அதுக்கப்புறம் மியூக்கோசில் கண்டாஜிசம், அதுக்கப்புறம் ஹெச்ஐவி அசோசியேட்டட் அதுக்கப்புறம் டெமென்ஷியா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், அதுக்கப்புறம் பெரிஃபரல் நியூரோபத்தியாக இருக்குது. இப்போ வந்து WHO ஸ்டேஜிங் பற்றி பார்த்தோன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் 5 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரைமரி வந்து நான் அக்செப்டபிள் CD4 இருக்குது, ஏசிம்டமேட்டிக் ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் ரேஷஸ் இருக்கும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து டிப்பிக்கலி 500 அதுக்கப்புறம் CD4 கவுண்ட் இருக்கும். இது வந்து டிப்பிக்கலி 200 to அதுக்கப்புறம் 500 கவுண்ட் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் வந்து 100 to 350 இருக்கும். இது வந்து லெஸ் தென் 200 இருக்கும். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். இது வந்து ஹெர்பிஸ் ஜாஸ்டர் எல்லா வைரஸும் நம்ம இதில் பார்க்கலாம். ஆங்க்லோகிலைட்டிஸ், அல்சரேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து சிவியர் வெயிட் லாஸு, குரோனிக் டயேரியா, அதுக்கப்புறம் வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ், அதுக்கப்புறம் ஓரல் கேண்டிடியாசிஸ், அதுக்கப்புறம் ஹேரி லியூகோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பிளைன்டு அதுக்கப்புறம் அனீமியா அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஐவி வாஷிங் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து டயக்னோசிஸ் பார்த்தோன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணலாம், கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் பண்ணலாம். கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடு ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் இருக்குன்னு ஒன்று. இது வந்து ஹெச்ஐவி வந்து டிடெக்ட் பண்ணுது 20 மினிட்ஸில். எலைசா டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் வந்து அப்புறம் வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூனோஃப்ளோரசன்ட் அசே, அதுக்கப்புறம் IFI போடலாம். அதுக்கப்புறம் வந்து டிடெக்ஷன் வந்து NTA, அதுக்கப்புறம் வந்து நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. P24 ஆன்டிஜன் டெஸ்ட்டு, CD4 கவுண்ட் வந்து அதுக்கப்புறம் மானிட்டரிங் டயக்னோசிஸ் வந்து CD4 கவுண்ட்டு, அதுக்கப்புறம் வைரல் லோடு டெஸ்டிங் இருக்குது. ஹெச்ஐவி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. கோஇன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து விண்டோ பீரியட் ஆஃப் ஹெச்ஐவி வந்து ஹெச்ஐவி எக்ஸ்போஷர் வந்து 12 வீக்ஸ்
விண்டோ பீரியடாக இருக்குது. ஆஃப்டர் எக்ஸ்போஷர் a person has a test negative ஹெச் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த இன்ஃபெக்டட் விட் பிகம் டு த பாடி ஹெச்ஐவி ஆன்டிபாடி ஹெச்ஐவி ஆர்என்ஏ பார்க்கலாம். ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து 2 to 3 வீக்ஸில் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து அப்போ எக்ஸ்போஷர் கழிச்சு தான் பார்க்க முடியும். இந்த டெஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் 10 to 33 days ஆஃப்டர் எக்ஸ்போஷர் வந்து டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 10 to 33 days ஆஃப்டர் எக்ஸ்போஷரு. P25 ஆன்டிஜன் வந்து அதுக்கப்புறம் 2 to 3 வீக்ஸில் வந்து பார்க்கலாம் அந்த எக்ஸ்போஷர் வீக்ஸில். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஹெச்ஐவி வந்து எப்படின்னா வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஹெல்ப்ஸ் டு த பேஷண்ட் டு த கோப் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் லைக் அன்சேஃப் செக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இன்டென்ஷன் ஆஃப் த ப்ரைமரி ப்ரொஃபைலாக்சிஸ் தெரப்பி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து CD4 T செல்லோட கவுண்ட் வந்து அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த ப்ரொஃபைலாக்சிஸில். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷனில் வந்து ஹெச்ஐவிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து கோல் ஆஃப் த தெரப்பி வந்து டு ரெடியூஸ் தி வைரல் லோடு. அதுக்கப்புறம் வந்து இம்யூன் ஃபார்மேஷன்ஸ் இன்க்ரீஸ் த CD4 கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ரெடியூஸ் தி மொபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த டிக்ரீஸ் தி இன்சிடென்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஹெச்ஐவி வந்து இது பண்ணுறது. ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பி வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து 20 days 20 ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. மோர் தென் 20 ட்ரக் தான் வந்து இந்த இதாக கொடுக்குறாங்க. இது வந்து கிளாஸஸ் வந்து அதுக்கப்புறம் என்ஆர்ஐடினா வந்து நியூக்ளியோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர், நான் நியூக்ளியோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர், புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி இன்ஹிபிட்டர், அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேஸ் இன்ஹிபிட்டர்னு நிறைய இன்ஹிபிட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. காம்பினேஷன் ட்ரக்காக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து NRIT1IS, NRIT PI அதுக்கப்புறம் INRIT அப்படின்ட்டு இருக்குது. இப்போ காம்பினேஷனாக வந்து இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. லெவோஃப்ளாவின், லாமிவெரிடின், அதுக்கப்புறம் ஜோடோவெரிடின், அதுக்கப்புறம் வந்து நிவிரப்பின் கொடுப்போம், நெஃபிரப்பின் கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த லிமிட்டேஷன் வந்து ஏஆர்டி பார்த்துட்டோம். இப்போ ட்ரக்கு வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரக் ரெசிஸ்டண்ட், சைடு எஃபெக்ட், அந்த கோஸ்ட் எபிலிட்டி, மானிட்டரிங், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் வந்து ஹெச்ஐவி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால இது வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல் ப்ரமோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் சென்டர் வந்து ஃப்ரீ டெஸ்டிங் சென்டர் வந்து வச்சுருக்கணும். கவுன்சிலிங் நல்லா கொடுக்கணும். ஹெச்ஐவி வந்து ரெடியூஸ் தி ஸ்ப்ரெட் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாரண்டல் டிரான்ஸ்மிஷன், அதாவது பிளட் ஸ்க்ரீனிங் டோனராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டெஸ்ட் டொனேட் ஹெச்ஐவி. அதுக்கப்புறம் வந்து ட்ரக் யூஸ் வந்து எஜுகேட் அபவுட் தி சேஃப் ப்ராக்டிஸாக இருக்கும். அவாய்டு ஷேரிங் த இன்ஜெக்ஷன் வந்து ஷேர் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ரீ என்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆக்குபேஷனல் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து பெரி என்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் வந்து உமன் ஆல் ப்ரெக்னென்ட் உமன் டெஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்ட் உமன் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து பேபி டு ஃபீட்டஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷன் வந்து என்ன எடுத்துட்டோன்னா ப்ரொவைடு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து நல்லா பண்ணோம். அவாய்ட் நீடில் இன்ஜுரி. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ஹெல்த் கேர் ஒர்க்கர் யூஸிங் யூனிவர்சல். அதுக்கப்புறம் வந்து ப்ரிகாஷன் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறணும் ஹெச்ஐவி பேஷண்ட்டு.